புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலிருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து, பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். அவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்கிற முறையில் தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் அதியமான் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்து ஏற்புடையதல்ல. ஏனென்று சொன்னால் 240 நாட்கள் வேலை செய்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்றுதான் தொழிற்சங்க தரப்பிலேயும் போராடக்கூடிய மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சட்டத்தை அமுல்படுத்து என்று கோருவது குற்றமாகாது. இரண்டாவது, இந்த தொழிலை பரம்பரையாக அந்த மக்களே செய்ய வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கவில்லை. இப்போது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோமே தவிர, பரம்பரையாக அவருடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், மற்றவர்கள் எல்லோருமே இதே வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று யார் அந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறா? அப்படி யாரும் அந்த மாதிரி கோரிக்கை வைக்க மாட்டாங்க. மூணாவது, நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நிரந்தரமாக கூடாதுன்னா டெம்பரவரியாக தொடரலாமா? டெம்பரவரியாக குறைந்த கூலிக்கு செய்யலாம், ஆனால் நிரந்தரமாக கூடாது என்கிற முறையில் இவர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்களா? ஏற்கனவே 1993ஆம் ஆண்டு ஒன்றிய அரசாங்கம் இத்தகைய தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. இதிலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும் என்பது அந்த சட்டத்தினுடைய மையமான அம்சம். ஆனால் கடந்த கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை எத்தனை தூய்மை பணியாளர்கள் பணியாளர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே சட்டமே இருந்தாலும் எந்த விதமான பாதுகாப்பு மற்ற மறுவாழ்வுக்கு எந்த விதமான உருப்படியான திட்டங்களும் இல்லாத நிலையில்தான் கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு அந்த மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். இது ஒப்பந்தம் என்று போனால் மேலும் கடுமையான உழைப்பு சுரண்டலும் குறைவான கூலிக்கும் தான் அவர்கள் செய்ய வேண்டிய நிலைமை வருமே தவிர அரசாங்கத்தினுடைய எந்த விதமான பாதுகாப்பும் இந்த தொழிலாளிகளுக்கு இல்லாமல் போகும். ஏற்கனவே அவர்கள் மாநகராட்சியினுடைய பணியாளர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தனியாருக்கு அனுப்புவது என்பது ஏற்கனவே இருக்கிற நிலைமையிலிருந்து அவர்களை ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கு அனுப்புவதற்கு தான் அது பயன்படும். ஆகவே இந்த கோரிக்கை என்பது நியாயமானது. பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கை என்பது மிக மிக நியாயமானது. இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இவர்கள் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறை இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பாதுகாப்பின் மூலமாகத்தான் அடுத்த தலைமுறை இதிலிருந்து விடுபட்டு வேறு வேறு பணி வாய்ப்புகளுக்கு செல்ல முடியுமே தவிர இவர்களை வறுமையிலும் குறைவான வருமானத்திலும் வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை முன்னேற வேண்டும் என்கிற முறையில் எதிர்பார்ப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்.